திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அப்படிங்கிறது ஒரு அம்பாள், பிரசித்தியான ஒரு அம்பாள். கருமாரி என்றாலே கர்ம வினைகளை போர்க்கக்கூடியவள் அப்படி என்று சொல்லக்கூடியது. வீரமணிதாசன் பாடல்கள்லாம் கூட இருக்கும். அந்த பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர் அம்பாலையும் சொல்லிட்டு அதில் சிங்கப்பூரில் வீரமா காளியம்மன், மலேசியாவில் மகாமாரியம்மன் அப்படின்னு எல்லா ஊர் அம்பாலும் வரும். இது அனைத்தையும் ஒன்று கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம திருவேற்காடு கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் கூட முடிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருமாரி அம்மன் ஆலயமானது நமது திருவேற்காட்டிலே இருக்கின்றது. இந்த கருமாரி அம்மன் அப்படிங்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, மாரியம்மன் அப்படின்னா மேலே மட்டும் திருமேனியோடு இருக்கக்கூடியது. கையில் பார்த்தோம் அப்படின்னாக்க தமருகம், பாசம், கட்கம், கபாலம், தலையில் ஜுவாலாமுடி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சர்ப்பம், நாகம் அந்த ஜுவாலாமுகியை கொடை பிடிச்சிட்டு இருக்கும். அம்பாள் ஒரு சிம்மாசனத்துலேயோ இல்லை பத்மாசனத்துலேயோ உட்கார்ந்துருப்பாள். அதுதான் மாரியம்மன் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு சர்ப்பத்தை, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு என்று அர்த்தம். ஒரு பாம்பை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த பாம்பு 10 குட்டி போடும். அந்த 10 குட்டி பார்த்திங்கன்னா 10 போட்டு 100 ஆகிடும். அந்த 100 குட்டி பார்த்திங்கன்னா 10 போட்டு 1000 ஆகிடும். சாதாரணமாக 3 தலைமுறை வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது. ஒரு பாம்பை நம்ம அடித்தோம் அப்படின்னாக்க 1000 பாம்பை நம்ம அதை அடித்ததுக்கு சமானம். அம்பாள் பார்த்திங்கன்னா இங்கே சர்ப்ப ரூபத்தில் தான் இருப்பா அம்பாள். எங்கே பார்த்தாலும் சர்ப்பங்கள் நடமாடிகிட்டே இருக்கும். திருவேற்காட்டில் யாராவது ஒருத்தர் பாம்பு கடித்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் நமருக திருதசூலம் கட்கஹஸ்தம் கபாலம் அனல நஜனநாகம் ஆசனம் பத்மபீட்டம் அகில புவனமாதா சீதலா மாரி ரூபம். எல்லாம் வல்ல நமது ஸ்ரீ திருவேற்காடு தேவி கருமாரி அம்மனை பற்றி இன்று சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அப்படிங்கிறது ஒரு அம்பாள், பிரசித்தியான ஒரு அம்பாள். கருமாரி என்றாலே கர்ம வினைகளை போர்க்கக்கூடியவள் அப்படி என்று சொல்லக்கூடியது. இங்கே கருமாரி அம்மன் பல வருஷங்களுக்கு முன்பிலிருந்து இங்கு தோன்றி அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார். கருமாரி அப்படின்னா வேர்ல்டு லெவலில், நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா லெவல் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் ஒரு பிரசித்தியான ஒரு அம்பாள் கருமாரி அம்மன். இந்த வீரமணிதாசன் பாடல்கள்லாம் கூட இருக்கும். அந்த பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர் அம்பாலையும் சொல்லிட்டு அதில் சிங்கப்பூரில் வீரமா காளியம்மன், மலேசியாவில் மகாமாரியம்மன் அப்படின்னு எல்லா ஊர் அம்பாலும் வரும். இது அனைத்தையும் ஒன்று கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம திருவேற்காடு கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் கூட முடிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருமாரி அம்மன் ஆலயமானது நமது திருவேற்காட்டிலே இருக்கின்றது. திருவேற்காட்டிலே பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயம், திருமண கோலத்துடன் அகஸ்திய மகாமுனிவருக்கு காட்சி கொடுத்த இடம். இது நமது முந்தைய ஒரு பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த திருவேற்காட்டில் கருமாரி அம்மன் அப்படிங்கிறதும் ஒரு பிரசித்தியான ஒரு அம்பாள். கருமாரி அம்மன் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மன் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த கருமாரி அம்மன் அப்படிங்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, மாரியம்மன் அப்படின்னா மேலே மட்டும் திருமேனியோடு இருக்கக்கூடியது. கையில் பார்த்தோம் அப்படின்னாக்க தமருகம், பாசம், கட்கம், கபாலம், தலையில் ஜுவாலாமுடி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சர்ப்பம், நாகம் அந்த ஜுவாலாமுகியை கொடை பிடிச்சிட்டு இருக்கும். அம்பாள் ஒரு சிம்மாசனத்துலேயோ இல்லை பத்மாசனத்துலேயோ உட்கார்ந்துருப்பாள். அதுதான் மாரியம்மன் அப்படிங்கிறது. கருமாரி அம்மன் அப்படிங்கிறது கீழே ஒரு சிரசு சேர்ந்து இருக்கும். அதுதான் கருமாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அம்பாள். இந்த அம்பாளை வணங்குவதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, நிறைய நம்ம கர்ம வினைகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறோம். இந்த கர்ம வினைகள் எல்லாத்தையும்
போர்க்கக்கூடியது தான் கருமாரி அம்மன் அப்படிங்கிறது. இந்த கருமாரி அம்மனை வந்து வழிபட்டு சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி இருக்கின்றது. அதுபோல் நவக்கிரகத்திலே நவக்கிரக நாயகியே கருமாரி என்று சொல்வார்கள். அந்த நவக்கிரகங்களுக்கும் நாயகி யார் அப்படின்னா கருமாரி அம்மன் தான். அப்பேற்பட்ட அந்த கருமாரி அம்மனை நாம் வழிபடக்கூடிய நாட்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த கருமாரி அம்மனை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்களும் ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் இந்த அம்பாலை வழிபடுவதற்கு. நமது முன் செய்த கரும வினைகள் அப்படின்னாக்க நம்ம முன்னாடி வந்து ஏதாவது ஒரு சர்ப்பம் அப்படின்னா பாம்பு என்று அர்த்தம். ஒரு பாம்பை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த பாம்பு வந்து 10 குட்டி போடும். அந்த 10 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டு 100 ஆகிடும். அந்த 100 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டு 1000 ஆகிடும். சாதாரணமாக 3 தலைமுறை வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது. ஒரு பாம்பை நம்ம அடித்தோம் அப்படின்னாக்க 1000 பாம்பை நம்ம அதை அடித்ததுக்கு சமானம். ஆகையினால்தான் நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி வரும் அப்படின்னாக்க ராகு கேது அந்த கிரகத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் லக்னம் எல்லாமே அதில் அடங்கிடுத்தோம் அப்படின்னாக்க அதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்பு ஏதாவது ஒரு பாம்பை சீண்டி இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஜாதகத்தில் 3வது தலைமுறையில் அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த தோஷங்கள் இதெல்லாம் போக்கணும் அப்படின்னாக்க இந்த கருமாரியை வழிபட்டாலே போயிடும். இந்த கருமாரியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே நம்ம தோஷங்கள்லாம் போயிடும். நிறையா பேர் அம்பாலை வந்து வழிபட்டு இந்த மாதிரி இது எனக்கு இந்த நல்லது நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அம்பாள் தான் அந்த கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் இந்த பதிவிலே ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஸ்லோகத்தை ஒன்று சொல்லி ஆரம்பித்தேன். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருணமணி நிபாங்கம் அப்படின்னாக்க அருணன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியனை போல முகம் இருக்கக்கூடியவளே அருணமணி நிபாங்கம். அக்னிகேசம் கரண்டம், அந்த முகத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அக்னின்னா நெருப்பை ஜுவாலையாக வைத்து கொண்டவளே அக்னிகேசம் கரண்டம். டமருக திருதசூலம், ஒரு கையில் டமருகத்தையும் மற்றொரு கையில் திரிசூலத்தையும் ஏந்தியவளே. அதுக்கப்புறம் கட்கஹஸ்தம் கபாலம், இன்னொரு 4 கை இருக்கும், 4 திருக்கரங்கள் அம்பாளுக்கு இருக்கும். அதில் மற்ற 2 கைகள், ஒரு கைகளில் கட்கம் என்றால் அருவாள் என்று அர்த்தம், கபாலம் என்றால் மண்டை ஓடு என்று அர்த்தம். கட்கஹஸ்தம் கபாலம், இந்த மற்ற 2 கைகள் இந்த ஆயுதத்தை வைத்து கொண்டவளே கட்கஹஸ்தம் கபாலம். அனல நஜன நாகம், அனலம் என்றால் நெருப்பு, அந்த அக்னிக்கு பின்னாடி நாகம் கொடை பிடிச்சுன்னு இருக்கான், அதான் அனல நஜன நாகம். ஆசனம் பத்மபீடே, ஆசனம் சிம்மபீடே அப்படின்னு வரும். சிங்க வாகனத்தில் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா சிம்மபீடே. பத்மபீடம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து எல்லா சுவாமிகளும் வந்து பத்மபீடத்தில் தான். பத்மம்னா கமலம் அப்படின்னா தாமரை பூ அப்படின்ற அர்த்தம். இந்த தாமரை பூவில் அமர்ந்தவளே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வருது. அதனால தான் அந்த அம்பாலோட ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்பாலோட விசேஷ பலன்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்தில் அமர்ந்தவளே அப்படின்னு சொல்லி இந்த அம்பாலை சொல்லி, இந்த அம்பாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ப ரூபம் தான் இங்கே அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ப்ப ரூபத்தில் தான் இருப்பா அம்பாள். எங்கே பார்த்தாலும் சர்ப்பங்கள் நடமாடிண்டே இருக்கும். திருவேற்காட்டில் வந்து யாராவது ஒருத்தர் பாம்பு கடித்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த பாம்பு வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாற்றிருக்கோ தவிரையோ யாரையும் வந்து அது கடிக்காது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான க்ஷேத்திரம். இங்கே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே புத்துக்கோயில் இருக்கின்றது. அந்த புத்துக்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம கோயில்களில் வந்து தங்குறதுக்கு விடுவாங்க. சனிக்கிழமை இரவு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் தங்குறதுக்கு விடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே தங்குறதுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கோயில்களில் வந்து திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் தங்க விடுவாங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் தங்க விடுவாங்க. அப்போ தங்க விடாமல் மற்ற நாட்களில் வரும்போது மக்கள்லாம் அப்படியே ரோட்டில் அங்கங்கே படுத்திருப்பாங்க. அது மாதிரி இந்த புத்துக்கோயிலுக்கும் தேருக்கும் இடையில வந்து இடம் இருக்கும். அதில் ஒரு 27 பேர்கிட்ட படுத்துருந்துருக்காங்க. அதில் படுத்திருந்த போது பார்த்தீங்கன்னாக்க இரவு ஒரு 11:55 11:50க்கெல்லாம் அந்த புத்துலேருந்து ஒரு 5 அடி 6 அடி நீட்டு பாம்பு இந்த 26 பேர் மேலேயும் ஏறி வந்து ஒரு பக்கத்தில் கடைக்கிட்ட போய் படம் எடுத்து உசுன்னு கத்தியிருக்கு. இவங்கெல்லாம் யாரும் ஏந்திருக்கல. ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தர் தள்ளி இருந்து பார்த்தவர் பாம்புன்னு கத்தின்னு வர்றார். கத்தின்னு வந்தோடனே திரும்பி அந்த பாம்பு அவங்க மேலாம் ஏறி அவங்கள எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறது. எல்லாம் ஏறி போகிறது, யாரும் ஏந்திருக்கல. இவங்க கத்துறதை வச்சு எல்லாரும் எழுந்து இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட எல்லாரும் ஓடி வராங்க.
ஓடி வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்துக்கோயிலில் இருக்கக்கூடிய மரமானது ஒரு பாதி மரம் வந்து இந்த பக்கம் இவங்க படுத்திருந்த பக்கம் விழுந்துருது. இவங்க பக்கம் விழுந்தோடனையும் அப்போ தான் அம்பாள் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கா, அம்பாள் எப்படி வந்து சர்ப்ப ரூபத்தில் வந்து அம்பாள் காப்பாற்றிருக்கா அப்படின்ட்டு நடமாடும் தெய்வம் நம்ம கருமாரி அம்மன். அதுபோல் வந்து 27 பேர் உயிரை சென்ற ஆண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றியிருக்கா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட சர்ப்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை வணங்கினால் நமது கர்ம வினைகள், நமது முன்னோர்கள் செய்த பாபங்கள், தோஷங்கள் இது எல்லாத்தையும் போர்க்கக்கூடியவர். இதை வணங்கக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் வணங்கலாம். இது இந்த கிழமையில் வழங்கினால் விசேஷம். மற்ற கிழமைகளும் வரலாம், வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த கிழமைக்கு வேணாலும் வரலாம். வந்து நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ வந்து அந்த கருமாரி அம்மனை தரிசனம் செய்து நாம் முன் செய்த கர்ம வினைகள்லாம் போர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்க, இந்த அம்பாலை வந்து வழிபட்டு நமக்கு வந்து என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை நம்ம சொல்கிறோம். அந்த அம்பாள் நிவர்த்தி பண்ணிட்டா அப்படின்னாக்க, நம்ம இந்த அம்பாளுக்கு வந்து ஒருத்தர் நேர்த்தி கடன் வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அம்பாளுக்கு வந்து தங்கத்தேர் இழுக்கிறேன், வெள்ளித்தேர் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 1008 கலசாபிஷேகம் செய்கிறேன், 1008 சங்காபிஷேகம் செய்கிறேன், பாலபிஷேகம் செய்கிறேன், இதெல்லாம் வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி நிறைவேறினவங்கள்லாம் இதை போல் ஒரு அபிஷேகங்கள்லாம் செய்து அவங்க நேர்த்தி கடனை அவங்க பூர்த்தி செய்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வந்து திருவிழா நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, தை மாதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பிரம்ம உற்சவம் அப்படின்னு நடைபெறும். பிரம்ம உற்சவம் அப்படின்னா கொடியேறி 21 நாட்கள் பிரம்ம உற்சவம் நடைபெறும். விநாயகர் உற்சவத்திலேருந்து சாந்தி அபிஷேகம் வரைக்கும் ஒரு 21 நாட்கள் பிரம்ம உற்சவம் நடைபெறும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து தெப்ப உற்சவம் இதெல்லாம் வரும். இந்த பிரம்ம உற்சவத்திலே வந்து 3 நாட்கள் அம்பாள் வந்து குளத்திலே வந்து தெப்ப குளத்திலே அம்பாள் சுற்றி வருவாள். இதெல்லாம் நடைபெறும். சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி உற்சவம் அப்படின்னு ஒரு 5 நாட்கள் அந்த உற்சவமானது நடைபெறும். ஐப்பசி மாதத்தில் சூரசம்ஹாரம் இருக்கின்றது. இதை ஆடி மாதத்தில் வந்து ஆனி கடைநாயர் அப்படிங்கிற நாட்களில் ஆரம்பித்து 3 மாதங்கள் தொடர்ந்து உற்சவமாக தான் இருக்கும். ஆடி முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆவது வாரம், 4ஆவது வாரம் சொல்லி தொடர்ந்து வந்து 12 வாரம் வரைக்கும் நம்ம கோயில்களில் நடைபெறும். அதுலேருந்து அப்படியே புரட்டாசி மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நவராத்திரி 10 நாட்கள் திருவிளக்கு பூஜை நடைபெறும். அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள், வழிபாடுகள், பூஜைகள் இதெல்லாம் நடைபெறும். அந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலே வந்து நிறைமணி காட்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். நம்ம கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய காய்கறிகள், அதுக்கப்புறம் பட்சணங்கள், தானியங்கள் இதெல்லாம் கட்டி சுற்றிலும் கட்டி விட்டு நடுவில் அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சு, பழ வகைகள் இதெல்லாமே அம்பாள் அலங்காரம் பண்ணி நடுவில் வச்சு இதெல்லாம் கட்டி விட்டுருவோம். அது வந்து நிறைமணி, அம்பாள் வந்து நிறைவாக இருக்கக்கூடிய மாதம் அந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று. அந்த ஆடி மாத உற்சவம் ஆரம்பித்தோம் அப்படின்னா புரட்டாசி பௌர்ணமி வரைக்கும் அந்த நிறைமணியாக அந்த அம்பாள் இருக்கிற வரைக்கும் அந்த உற்சவமானது நடைபெறும். இது போன்று மாதம் என்னென்ன உற்சவங்கள் இருக்கின்றதோ அதெல்லாம் நம்ம கோவிலில் தவறாமல் நடைபெறும். ஸ்கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம் இது எல்லாமே திருக்கல்யாணங்கள். அதுபோல் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தில் கர்ம வினைகள் தோஷத்தில் கல்யாணம் ஆகாமல் இருந்து நம்ம அம்பாளை வழிபட்டு கல்யாணம் நடந்தது அப்படின்னாக்க, இங்கே வந்து சந்திரசேகர் கௌரி அம்மன் அப்படிங்கிற அந்த சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணி அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன நேர்த்தி கடன் இருக்கின்றதோ, அவங்க என்ன மனசில் பிரார்த்தனை செய்தி கொண்டு இருக்கின்றார்களோ அதெல்லாம் நிறைவேறின பிறகு அதை வந்து அம்பாளுக்கு அந்த நேர்த்தி கடனாக செய்து அவர்கள் பலன் அடைவார்கள். நம்ம கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கருமாரி அம்மன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே இங்கே வரக்கூடிய அம்பாள் இது. ஆனால் இதுக்கு முன்னதாகவே நமது சிவாலயம் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில். அந்த சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாலாம்பிகை சன்னதின்னு இருக்கும். அந்த சன்னதிக்கு எழுத்தாப்புல ஒரு தூணில் இந்த கருமாரி அம்மனை அப்பயே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கருமாரி அம்மன் அப்படிங்கிறது இங்கே இவ்வளவு ஒரு பிரசித்தியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்பயே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் கருமாரி அம்மன் அப்படிங்கிறதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3000 வருஷம் பழமையான ஒரு அம்பாள் தான் கருமாரி அம்மன் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய கோவிலானது ஒரு 100 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் நம்ம கருமாரி அம்மன். ஆகையினால் அனைவரும் கருமாரி அம்மனை தரிசித்து அனைத்து பலனையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.